ரொம்பவே சத்தான கேழ்வரகு அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சோம்பு, 2 பச்சை மிளகா, 2 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையை இந்த மாதிரி உருவி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த கீரையையும் சேர்த்து வதக்கணும். உப்பெல்லாம் இதில் போடக்கூடாது. நான் கேழ்வரகு மாவுலேயே உப்பு கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன், அதுவே போதுமானது. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த மாவோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். ரொம்ப லூஸாக பிசையக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட்டில் பிசைஞ்சால் அடை நல்லா வரும். நான் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி வச்சுருக்கிறத தட்டி தட்டி நம்ம விரலாலே வச்சு தட்டி தட்டி போட்டுக்கலாம். இப்போது தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு அதை நல்லா காஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ண அடையை இந்த மாதிரி போட்டுக்கணும். ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் இப்படி திருப்பி விட்டுக்கணும். நம்ம அடையை போட்ட உடனே எண்ணெய் ஊற்றக்கூடாது. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்ட பிறகு தான் எண்ணெய் ஊற்றணும்.